அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மசாம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 32 நாள் ஆகிப்போச்சுங்க. கோழி குஞ்செல்லாம் எப்பவும் போல நல்லாவே வளர்ந்துட்டு வருது. காலையில நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ள போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கோழி குஞ்செல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் கேன் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. நம்ம தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 வேளை வைப்பேங்க. காலையில் ஒரு டைமு, சாயந்தரம் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேனில் வைக்கும்போது எல்லாமே குடிச்சு போடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னையோட 32 நாள் பக்கம் ஆக போகுதுங்க. ஏன்னா கரெக்டாக கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொத்தரக்க ஆரம்பிச்சுக்கு குஞ்சுகள் கம்மியாக தான் இருக்குதுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது 1, 2 கொத்தரக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டேஜில் நம்ம நோஸ் கிளிப் மாட்டி விட்டுருலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் லார்வா பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போட்டுடலாங்க. அதிகமாக கொடுக்க தேவையில்லைங்க. ஒரு ஒரு கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 புழுக்கள் சாப்பிட்டாவே போதுங்க. அதிகமாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா செமிக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கம்மியாக நீங்கள் கொடுத்துங்க. ஏன்னா அது கொண்டு போய் நீங்கள் எத்தனை கொடுத்தாலுமே அது சாப்பிட்றதா பார்க்கும்போது தவிர்த்து அது அவாய்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.